ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பாலக்காட்டிலேருந்து தமிழ்நாடு ரிட்டன் போகிறீங்களா? டோல் தாண்டி வந்தோன்னா மங்களத்தான் செல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பிளேஸ் இருக்குங்க. இது கேரளாவில் தான் இருக்குது. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாய் நிலையம் ஸ்கூல் இருக்குங்க. சாய் நிலையம் ஸ்கூல் பக்கத்துலேயே இந்த ஒரு சின்ன ஒரு தட்டுக்கடை தான் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நைட்டு 6 மணிக்கு மேலே தான் 6 PM மேலே தான் இந்த கடையே வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. எம்எஸ் தட்டுக்கடை இந்த கடை பேருங்க. ரோட்டு அருகில் இருக்கும். இங்கே வந்து போட்டிங்க அப்படின்னா பார்க்குறக்கு ஓலை குடிசையாக இருந்தாலுமே உள்ளே வந்து ஃபுட்டு தரமாக இருக்கும். இங்கே பரோட்டா வாங்குறீங்க அப்படின்னா நல்லா ஊற வச்சு நல்லா சாஃப்டாக வந்து அண்ணா அடித்து கொடுத்தாரு. வேறு லெவலில் இருக்கும். பெரிய பெரிய ஹோட்டலில் போய் அதிக பில் கொடுத்து சாப்பிட்றது, அது மாதிரி சின்ன ஹோட்டலில் சூப்பரான ஃபுட் கிடைக்கும். பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ 2 பரோட்டா வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா 2 பரோட்டா எனக்கு வந்து கொடுத்துட்டாங்க. தட்டில் வந்து பார்த்திங்கன்னா பரோட்டாவை போட்டு கொஞ்சம் கிரேவி ஊற்றிருக்கேன். எவ்வளவு சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்களேன். இந்த அளவுக்கு சாஃப்டான பரோட்டா வந்து நான் வெளியே சாப்பிட்டதே கிடையாதுங்க. நிறையா பக்கம் அப்படியே கல் மாதிரி அடித்து அதை கரெக்டாக அடிக்காமல் கொடுப்பாங்க. ஒரு சில இடத்துல நல்லா அடித்து கொடுக்குற ஷாப்ஸுமே இருக்குது. ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா சப்பாத்தி சோறு மாதிரி சுட்டு கொடுப்பாங்க. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு சாஃப்டாக இருந்துச்சு. அதுக்கு ஒரு கிரேவி கொடுத்துருந்தாங்க கூட. வந்து பார்த்திங்கன்னா அது நார்மலாக ஃப்ரீ கிரேவியுமே இங்கே இருக்குது. ஃப்ரீ கிரேவி ஒன்று கொடுத்துருந்தாது. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டச் பண்ணி சாப்பிட்டு பார்த்தேன். அதுவுமே டேஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு. நார்மல் கிரேவி மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து சிக்கன் கிரேவி கிடைக்கும். சிக்கன் கிரேவி வந்து 100 ரூபாய்க்கும், பின்ன இது பச்சை கடலை, பின்ன கடலைக்கறி, வெஜ்ஜு இந்த மாதிரிலாம் இருக்குது. வெஜ் எல்லாமே உங்களுக்கு வெறும் 30 ரூபா தான் வரும் கிரேவி. அதுபோக பார்த்திங்கன்னா போனீங்க அப்படின்னா பரோட்டாவுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோ சாஃப்டாக வந்து இந்தளவுக்கு சாஃப்டான பரோட்டா நீங்கள் சாப்பிட்றதுக்கு சான்ஸே கிடையாது. கடை சின்ன கடையாக இருந்தாலுமே மனசுக்கு நிம்மதியாக அருமையாக சாப்பிட்ணும் அப்படின்னா இங்கே போங்க. நீங்கள் வாளையாறுலேருந்து வர்றீங்க அப்படின்னா, வாளையாறு இந்த மாதிரி ஏரியாலெலாம் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு கடை வந்து நீங்கள் வாளையாடுக்கும் கஞ்சிக்கோடுக்கு இடையில தான் இருக்குது. டோல்லேருந்து வாளையாறு வர ரோட்டில் இருக்குங்க. வாளையாறுந்து போகிறப்போ சாய் நிலையம் ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே இருக்குது. இது வந்து கெனாயில் பிரிவு ஸ்டாப்லேருந்து ரைட் சைட், நம்ம பாலக்காடு போகிறோம்னா கெனாயில் பிரிவு ஸ்டாப்லேருந்து ரைட் எடுத்து போனோம்னா அந்த சைடு கடை இருக்குது. இல்லைனா குழிமந்தி கடைக்கு இந்த சைடு கொஞ்சம் தள்ளி வண்டி நிறுத்திட்டு அந்த சைடு போனோம்னாலும் நீங்கள் வந்து சூப்பரான டேஸ்ட்டான பரோட்டா சாப்பிட்லாம். நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த 6 மணிலேருந்து நைட்டு 10 மணிக்கு நைட்டு வந்து 10 மணி பார்த்திங்கலாம் நிறையா கூட்டம். ஒரு 9 மணி 8 மணிக்கெலாம் செம கூட்டமாக இருக்கும். போனீங்கன்னா முன்னாடியே போய் வெயிட் பண்ணுறேன். ஒரு 6 மணிக்கெலாம் போயிட்டிங்கன்னா கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக இருக்கும். போட்டோன்னே பரோட்டாவை அப்போவே சாப்பிட்டு நல்லா ஊற வச்சு அடித்து செம பரோட்டா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்ச நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பெரிய கடையில் மட்டும் சாப்பிட்றதுக்கு எத்து கிடையாது. டேஸ்ட்டுக்கு வாய்க்கு ருசியான நல்ல டேஸ்ட்டான சாப்பாடு சாப்பிட்ணுன்னா இந்த இடத்த கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். வாளையாறு ஏரியாவில் இருக்கீங்க, கஞ்சிக்கோடு ஏரியாவில் இருக்கீங்கன்னா இந்த கெனாயில் பிரிவுக்கு பக்கத்தில் சாய் நிலையம் பக்கத்தில் இருக்கிற இந்த எம்எஸ் தட்டு கடையை ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நிறையா பேர் பார்சல் வாங்கிட்டு போவாங்க. லாரி டிரைவர்ஸ்லாம் அங்கே தான் வண்டி நிறுத்தி சாப்பிடுவாங்க. யூபிஐ ஸ்கேனருமே இருக்குது. ஸ்கேன் பண்ணி நீங்கள் பேமெண்ட் போட்டுக்கலாம். ஜிபே அக்செப்டட் தான். அதனால் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆன்லைன் பேமெண்ட்டுமே இருக்குது. நல்ல கடை ரோட்டர்களே இருக்கும். ஆனால் நைட் மட்டும் தான் இருக்கும் டெய்லி.